ஹரஹர நம பார்வதிபதயே. ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா நவக்கிரகேபியோ நமஹா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட்ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 98609837. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது தொலைக்காட்சி நேயர்களுக்காக அநேக விதமான பலவிதமான பதிவுகளை எல்லாம் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்கும். நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம நெக்ஸ்ட்ஜெனில். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். ஒரே கருத்தை சொல்ல மாட்டோம். பலவிதமான வித்தியாசமான கருத்துக்கள், பலவிதமான விசேஷங்களை பற்றி தலைப்பை கொண்டு பேசுவோம். அப்படி பார்க்கும் பொழுது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம் வாழ்க்கையில். ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் அன்றாடம் ஒவ்வொன்றும் நான் சொன்ன மாதிரி டெய்லி பஞ்சாங்கம் சொல்கிறோம். பஞ்சம்னா என்ன? 5. அங்கம்னா 5 விதமான அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இது 5ம் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். இந்த 5 நல்லா இருந்தால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். காலண்டரில் சுபமுகூர்த்த நாள் போட்டான் அப்படின்ட்டு அன்றைக்கி நம்ம பாட்டுக்கு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளவு சாத்தியப்படாது, நன்மைகள் தராது. திதி நல்லா இருக்கணும், கிழமை நல்லா இருக்கணும், நட்சத்திரம் நல்லா இருக்கணும், யோகம் நல்லா இருக்கணும், கரணம் நல்லா இருக்கணும். 5மே ஒரு முக்கியமான ஒரு சுபகாரியங்களுக்கு பார்த்து தான் செய்யணும். இப்படி பஞ்சாங்கம். அப்படி இருக்கும் பொழுது முதல்லலாம் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும், ஒரு விஷயங்களை பண்ணணுன்னா எங்களை மாதிரி ஜோதிடர்களை அல்லது எங்களை மாதிரி சிவாச்சாரியார்களை தேடி, சுவாமி இன்றைக்கி நாங்கள் இது பண்ணலாம் இருக்கோம், அதை பண்ணலான் இருக்கோம், நாள் குறித்து கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கிட்டு போகின்ற காலம் ஒரு காலம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலண்டர்லேயும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு கூட தெரியாது, அவங்களே கேட்டுட்டு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் என்ன அவங்களே தேதி பார்த்துக்கிறாங்க, டேட் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா இருக்கா? அதற்கு காரணம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் மற்ற இதில் எல்லாம் அந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தின பலன்கள், இப்படியெல்லாம் என்றைக்கு நல்லா இருக்குது, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம். அந்த வகையில் இந்த 5 கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கெல்லாம் மாதந்தோறும் நன்மை, ஒரு மாதத்துக்கு ஒருக்க ஒரு 5 கிரகம் எப்படியும் பயிற்சியாகும். அதில் நமக்கு எப்படி இருக்குது? 9 கிரகங்கள்னு 5 கிரகங்கள் நன்மை எப்படி பயிற்சியாகக்கூடிய ஒரு மாதத்துக்கு ஒருக்கா. 1.5 மாதம் தமிழ் மாதமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மாதமாக இருக்கட்டும், கலந்து எப்படியோ ஒன்று பயிற்சி ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம பலவிதமான கஷ்டங்களை பட்டிருந்தோம். இப்போனாச்சும் நமக்கு ஏதாவது விடுவிகாலம் இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தினுடைய பலாபலன்களை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். பொதுவாக டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம். அப்போது இந்த மாதத்தில் நமக்கு என்ன நன்மை? மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை 3ஆம் இடத்துல இருந்தார். வக்கரகதியாகி அதிசாரமாகி 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அது நன்மையை தராது. அதனால் சிறு சிறு கஷ்டங்கள், சங்கடங்கள், மன உளைச்சல், குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்புகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். ராகு இருக்கிறதுனால ஒரு கெட்ட பெயர், கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசங்கள் இதெல்லாம் உண்டாகும். நம்பி ஏமாறுறது, நண்பர்கள் விரோதம், யாரோ செய்த தவறுக்கு நாம் பிராயச்சித்தம் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, சிக்கல்கள், இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பேச்சுவார்த்தையின் மூலம் கலகங்கள்,
சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சரியில்லைங்கிற எதுக்கு மகர ராசிக்காரர்களும் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். இந்த தடவை சொந்த ஜாதகத்தில் சரியில்லைங்கிற பட்சத்தில் அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள், வீண் விவாதங்கள், வீண் விரயங்கள், வாகன பழுதுகள் இதெல்லாம் ஏற்படும். ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை. அதனால் என்ன, அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அரசியல்வாதிகளும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகள், நிலத்தடி நீர், கால்நடை பராமரிப்புத்துறை, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம் இதில் பணியாற்றவர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. அதே சமயம் மகர ராசி நேயர்களுடைய தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கலாம், மருத்துவ செலவுகள் வரலாம், கொஞ்சம் கவனம் தேவை. 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியாக இருந்தவர் 7ல் வந்துட்டார். மிகச்சிறப்பு. பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள் வாங்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அசையாத சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு. திருமண பேச்சு கைகூடும். தடைபெற்று வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கலாம். நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், நீர்நிலைகள், நீர் சம்பந்தமான தொழில்கள், கடல் சார்ந்த தொழில்கள், இந்த மாதிரி ஜலம் சம்பந்தமாக, தண்ணீர் சம்பந்தமாக என்னென்ன தொழில்கள் நம்ம ஈடுபடுறோமோ அவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு அமைப்பு. ஏன்னா சந்திரன் வீட்டில் குரு வக்கரகதியில் அபரிமிதமான யோகங்களை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். 8ஆம் இடத்துல கேது. அப்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், சிறு சிறு பிரச்சனைகள், கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் உண்டாகும். அதே மாதிரி சட்டத்துறை, நீதிமன்றத்துறை, காவல்துறை, சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ் மீடியா, விளையாட்டு, கேளிக்கைத்துறை இதில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு முன்னேற்றங்கள் உண்டாகும். அறநிலையத்துறை, ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே மாதிரியே ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். சுற்றுலா, கைலாயம் போகலாம், காசி, ராமேஸ்வரம், என்னென்ன க்ஷேத்திரங்கள், ஜோதிர்லிங்க தரிசனம், பஞ்சபூத ஸ்தலங்கள், அறுபடை வீடுகள், இந்த மாதிரி ஆலயங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை மகர ராசிக்கு இந்த மாதம் ஏற்படுத்துவார். மிக மிக ஒரு நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது. மகர ராசிக்கும் பொழுது இந்த மாத பலாபலன்கள் 100க்கு ஒரு 60% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.